மலேசியால இப்ப எப்படி ரோடு கிராஸ் பண்ண போறோம்னு நாங்க சொல்லி தர போறோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சொல்லி கொடுங்க. நீ தானே சொன்னீங்க. பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா. சோ இங்க ஒரு தூண் இருக்கும். இதுல ஒரு பட்டன் இருக்கும். அதை அமைக்கி விட்டு வெயிட் பண்ணால் அங்க பச்சை கலரில் மாறும். ரோட்ல ஆள் இல்ல. அந்த வண்டி எதுக்குன்னே தெரியல நிக்கிது. ஆனா ஜீப்ரா கிராசிங்ல வந்து நாங்க அந்த ஆண்டி நடக்கறாங்க. அவங்களுக்கு இங்க லைட் எரியுதா? அவங்களுக்கு லைட் எரியுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதான் நம்ம வந்து வண்டியெல்லாம் நின்னாலும் ரோடு காலியா இருந்தாலும் நம்ம வந்து நடக்க கூடாது. இங்க ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டன் அமுக்கணும். ஏன்னா அங்க ரெட்டா இருக்கு. நம்ம அமுக்கணும்னா அங்க கிரீனா மாறும்னு சொல்றாங்க. அவங்க மொத்தம் அங்க கிரீனா மாறுற வரைக்கும் நாங்க இருப்போம். ஆனா எங்களை தவிர மத்த எல்லாரும் நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. என்னங்க வெளிநாடு என்னமோ பிரிட்டிஷ் நீங்க? இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது ஏன் ஹாரர் இன்ட்ரோவா? இல்ல, நான் வந்து அழகான மியூசிக் போட்டு அழகா காட்டிட்டேன். ஓகே ஓகே. ஹே गाइस, இப்போ நம்ம வந்து டே 1 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எஸ், இது ஒரு அருமையான அற்புதமான அழகான ஹோட்டலா இருக்கு. சோ வந்து உள்ள இவ்வளவு நாள் நாங்க நடந்து வர்றதுக்குன்னு ஒரு பாதை இவ்வளவு கட்டி விட்டுருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூமை நான் உங்ககிட்ட காட்டியே ஆகணும். இட் இஸ் நாட் a room, a wardrobe. இந்த மாதிரி 4 இருக்கு. நாங்களே அதுக்குள்ள போய் தூங்கிக்கலாம். நாங்க எடுத்துட்டு வந்தது 7 கிலோ தான். ரெண்டு 3 Dress தான் மொத்தமாவே. அதுக்கப்புறமே என்ன மாதிரியான பொக்கிஷத்தெல்லாம் பூட்டி வைக்கிறதுக்கு லாக்கர் இருக்கு. மர்க்கா சொல்லு. ஓகே, அடுத்து வேற காட்டவா? இங்க வந்து கண்ணாடி இருக்கு. உங்களுக்கு ஒரு கண்ணாடி, எனக்கு ஒரு கண்ணாடி. ஓகே. அதுக்கப்புறமேட்டு இங்கெல்லாம் வந்து நல்ல தரை. So yes, this is the room guys. செமையா இருக்கு, சூப்பரா கொடுத்திருக்காங்க. Thank you Kairali Trails. So அவங்க கிட்ட வந்து நம்ம இந்த ட்ரிப்புக்கு வந்து ஃபுல்லா புக் பண்ணிருந்தோம். இது வரைக்குமே எல்லாமே செம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி, செமையா வந்து நம்மள பார்த்து கூட்டி வராங்க. தூங்குறதுக்குலாம் நம்ம ப்ரீவியஸ் vlogல வந்து ஒரு குட்டி ரூம் போட்டு கொடுத்திருந்தாங்க. அண்ட் இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ரூம். நெக்ஸ்ட் 4 டேஸ்க்கு நாங்க இங்க தான் வந்து ஸ்டே பண்ண போறோம். ஸோ நீங்க மலேசியா ட்ரிப்லாம் வந்து ட்ரை பண்றீங்க, அடுத்து பிளான் பண்றீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் இங்க கொடுக்குறேன். டூ செக் இட் அவுட். நான் முடிச்சதா? வேணாண்டா. ஓ இதுலயா? சரி நீ அங்க விண்டோல குதி போறேன்னு நினைச்சேன். ரொம்ப ஓசிடி பர்சனா இருக்காங்க. குடிச்சதா? சரி குதி, நீ ஏன் அப்படி நீட் பண்ணிடு. சரி गाइस, நல்லா இருக்கு. இங்க உட்கார்றதுக்கு ஒரு சேர், அங்க உட்கார்றதுக்கு ஒரு தனி ஸ்டடி டேபிள் செட்டப் போதும். ஏன்னா லொகேஷன் பெருசா வியூ இல்ல, பட் ஸ்டில் ரூம் இருக்கு. இதுவே குட் தான். நாங்க கொஞ்சம் இதோட நல்லா இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். அதனால இது வந்து நைஸ் ஒன்லி. ஐ மீன் லைக் நாங்க நைட் ஸ்டோரிஸ் எல்லாம் போடுறதுக்கு நைட் நல்லா இருக்கும். யா, நைட் நல்லா இருக்கும். சரி நாங்க போய் குளிச்சிட்டு நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன். பை. பிரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. இப்போ என்ன பண்றது உள்ள வர்றதுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் கேட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? ஐயோ ராமா. गाइस, டே 1 எங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈவினிங்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுதான் எங்களோட அவுட்ஃபிட் நாங்க அப்புறமா தனியா நிம்மி காட்டுறோம். எஸ். ஆனா நாங்க வந்து நீங்க ஒரு பிங்க் கலர்ல இருக்கோம். பிங்கி கேர்ள்ஸ். சோ இப்போ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ ஃபுட் ஸ்ட்ரீட் போறோம். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. ஸோ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் வந்து அந்த ரூம் டூர்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் போனோம். 55th ஃப்ளோர், 56th ஃப்ளோரில் வந்து போயிட்டு விளையாட நாங்கள் ஆட்டம் போட்டுட்டு தென் ரெடி ஆகிட்டு நான் ஊர் சுத்த கிளம்பிட்டோம். பேர் என்னது? அலூர் ஸ்ட்ரீட். ALOR அலூர் ஸ்ட்ரீட். தாய்லாந்து ஃபுட் இருக்கும். தாய்லாந்து சைனீஸ் எல்லாமே இருக்கும். பபிள் டீ இருக்கும்ல. அப்போ பபிள் டீ இருக்கும். வாவ். गाइस, இப்போ நாங்க ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ள வந்துட்டோம். செம்மையா இருக்குது பார்க்கிறதுக்கு. இது மாதிரிலாம் நான் படத்துல தான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கறேன். நீங்களும் இது மாதிரி பார்த்திருக்கீங்கல்ல? துபாயிலே பார்த்திருப்பீங்கல்ல? गाइस, எங்களோட மோஸ்ட் ஃபேவரட். என்னடா இப்படி இருக்க? நீ அதல ஜூம் பண்ணல. ஸ்மெல்லே ஆசமா. தாய்லாந்துக்கு அப்புறம் ஏங்கி போயிருக்கோம் பபிள் டீக்காக. ஃபைனலி நாங்க இறங்கினோடனே ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ள வந்தோடனே முதல் தேடி வந்தது பபிள் டீ கடையை பார்க்க கியூட்டா இருக்குல்ல. गाइस, ஃபைனலி பபிள் டீ கிடைச்சிச்சு. Cheers. அது வந்துச்சு. இது பயமா. ஏய் என்னடா பண்ற? சோ गाइस, இப்போ வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி தான் அதே டயலாக் தான் வருது. பரவாயில்ல, அது உன் சேனல்ல பாக்குறவங்க ஃபுட் ஸ்ட்ரீட்னு போயிட்டு நாங்க வந்து வேற எதுவும் சாப்பிடல. அண்ட் நான் குடிச்ச ஒரு பபிள் டீமே எனக்கு ஏன் தெரியல நெஞ்சு நிக்குது. சாவும்ல ஒரு மாதிரி இருக்கு. ஸோ பபிள் டீ வந்து ஒரு நாளைக்கு அடக்கி வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நாங்கள் வந்து மலேசியாவோட ஃபேமஸ் அந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ்க்கு தான் வந்து போகிறோம். ஐம் ஸோ எக்ஸைட்டட். நிறைய ஃபோட்டோஸ் தான் வந்து கச்சு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு தான் போகிறோமே நாங்கள். எஸ், அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
கைஸ் நாங்கள் ட்வின் டவர் கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இங்கே தான் இருக்குது ட்வின் டவர். செம்ம கூட்டமாக இருக்குது. எங்களுக்கு சரியாக வரல. ஆனால் நாங்கள் வந்து ஒரு அண்ணா இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. அவங்கள வச்சு எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நல்லா வரணும்னு வேடிக்கிறோம். ஏன்னா காசு கொடுக்குறோம். ஒரு ஃபோட்டோ 10 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு அதிகமாக வரும். ரொம்ப அதிகமாக வரும். ஹேர் மட்டும் எனக்கு கலையாமல் இருந்துட்டா நான் ஜெயிச்சிட்டேன். இந்த ரவுடி கிட்டப்பல உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. பாஸ் ரெடியா? டேய் 10,000 ரூபாய் பல்கா வாங்கினீங்களா? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தியாடா நீ? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப ஏதாவது ஒரு நல்ல ஆக்ஷன் பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்ஷனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல. அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? ட்ரையல் பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுவும் இல்லை. ஸோ காய்ஸ் இதுதான் வந்து அந்த ஃபவுண்டைன் ஷோவாக பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குது. அண்ட் இது 10 o'clock வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேஎல் டவரும் இருக்குது. இது தெரியுமான்னு தெரியல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ தெரியுதாக்கா? இப்போதான் தெரியுது. ஜெனி அக்கா இருக்க பயமே. ஸோ இந்த மாதிரி திருப்பி எடுக்கிற கலையை வந்து இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். குருவை நான் அப்புறமா காட்டுறேன். நானே இப்போதான் திருப்பி கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு இந்த ஃபவுண்டைன் ஷோ வந்து நான் பார்த்து முடிச்சிட்டேன். இட்ஸ் ரியலி கூல். ஒரு மாதிரி ஃபுல் கலர்ஃபுல் பில்டிங்ஸ் நடுவில் செம்ம ஃபன்னாக இருக்குது. தெரியுது, நீ மூடு. ஸோ கைஸ் நாங்கள் வந்து அந்த ட்வின் டவர் கிட்ட ஏதோ ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ எடுத்தோம். சில ஃபோட்டோ வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். பயங்கர கூட்டமாக இருக்குது. ப்ளஸ் எடுத்துருக்கோம். நல்லா தான் எடுத்தோம். ஓகே ஒன்றும் அப்படியே நல்லா ஃபோட்டோ நல்லா இருக்கு. பட் எது நல்லா கிடைச்சா இனிமே தான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபில்டர்லாம் போட்டு தேத்திரு. ஆமாம். ஸோ ஹாப்பி தான். இப்போ நாங்கள் வந்து இது என்ன ரேடியோடா பார்த்தீங்களா? நைட் எவ்வளோ தைரியமாக நடக்கிறோன்ட்டு நம்ம நிறைய பேர் இதை நம்ம ஊராக இருந்தால் போகவே மாட்டேங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஏதோ இந்த குகை மாதிரி இருக்குது. பேர் தெரில. அங்கே போயிட்டு இருக்கோம். பிரிட்ஜ் ஆக்சுவலி ஏதோ பிரிட்ஜ் அங்கே போயிட்டு இருக்கோம். கலராக இருக்குது. இந்த இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. நைஸ் ஒன்லி க்யூட்டாக தான் இருக்குது. பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ள வெளிச்சமும் இல்லை. எதுவும் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு முடியல. பட் நம்ம லிவ் த மொமெண்ட் மாதிரி கண்ணில் வந்து ரசிச்சுக்கலாம். எஸ். அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா நான் இதோட இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றியாச்சு. நம்ம வந்து போய் சாப்பிட்றலாம். சார்ஜ் வேறு இல்லை. எவ்வளோக்கு கவர் பண்ண முடியும்னு தெரியல. போய் சாப்பிட்லாம். இந்த டே ரொம்ப டயர்டாக இருக்குது. நிறையா சுற்றி இப்போ கடைசியில் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கோம். இட்ஸ் சம்திங் ஒரு நம்ம ஊர் சாப்பாடும் இருக்குது, மற்ற ஊர் சாப்பாடும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஹோட்டல். இங்கே உட்காந்து சாப்பிட முடியல. பிகாஸ் எங்கள் டிரைவர் அண்ணாக்கு டைம் ஆயிடுச்சு. இங்கே டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு இங்கே வந்து 11 மணி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்ட டைம் பத்தாது. ஆல்சோ அந்த அண்ணாவும் வீட்டுக்கு போகணும். எங்களுக்கு வேறு சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் ஃபுட்டை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ எஸ் நாங்கள் இப்போ வந்து ஏதோ நாசி ஏதோ சொன்னாங்க இந்த ஊர் டிஷ்ஷு. அப்புறம் நம்ம ஊருக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம். எஸ் கைஸ் நாங்கள் வந்து ஹோட்டல் வந்துட்டோம். ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஏபியா வழி தெரிய மாட்டேங்குது. எல்லாமே ஒரே மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் டே வந்து செம்ம சூப்பராக போச்சு. நாங்கள் 2 பேருமே வந்து டயர்டு இல்லாமல் ப்ரொடக்டிவாக வீடியோ எடுத்துக்கிட்டு vlog எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஃபன் வேறு பண்ணியிருக்கோம். ஸோ எங்களை நினச்சா எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. திரும்பங்கண்ணே ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. மாதிரி. ஸோ குட் நைட் அண்ட் நெக்ஸ்ட் டே 2 vlog மீட் பண்ணுவோம். நாங்கள் தூங்க போகிறோம். நல்லா சாப்பிட்டு தூங்க போகிறோம். குட் நைட்.